ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு ஒரு ஆளை போட்டு கழுத்தை சுற்றி இருக்குன மாதிரி இப்போ பாகிஸ்தானை சுற்றி இருக்கிட்டாங்க இந்தியா. போருக்கான கருமேகங்கள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாம். இனிமேல் பாகிஸ்தான் சாகிற தர ஒரு வழி இல்லைங்க, வெளியே போக முடியாது. இதுதான் சமயம், இதை விட்டா சான்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சு நம்ம காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இணைக்க போவது உறுதி. பாகிஸ்தானில் உள்ள ரடாரை பூரா அடிச்சோம்னாலே போதும், நம்ம விமானத்திலிருந்து விமானங்கள் வந்தாலே போதும், பாகிஸ்தான் அவுட்டுங்க. கடந்த 22/4/2025 அன்னைக்கு இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடந்த கொடூர சம்பவத்துக்கு, அந்த தீவிரவாத செயலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போ போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது பாகிஸ்தானை சுற்றிலும் போருக்கான கருமேகங்கள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாம். இப்போ வந்துடும் போர், நாளைக்கு வந்துடும், நாளன்னு வந்துடும், என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வேலையாக இருக்குது. எதையாவது ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு எப்படியாவது தப்பிக்க முடியுமா, இந்த போரை நிறுத்த முடியுமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. ஆப்கானிஸ்தானுடைய ஒரு முன்னாள் துணை ஜனாதிபதி சொன்னார், பாகிஸ்தான் வந்து தீவிரவாத செயலை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி நீங்கள் மின்சார நாற்காலியில் வச்சு கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாகிஸ்தானை முடக்குவதற்கு இந்தியா பல்வேறு விதமான ராஜதந்திர நடவடிக்கைகள்லாம் எடுத்து எல்லா வகையிலும் பாகிஸ்தானை தூழ்ந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு ஒரு ஆளை போட்டு கழுத்தை சுற்றி இருக்குன மாதிரி இப்போ பாகிஸ்தானை சுற்றி இருக்கிட்டாங்க இந்தியா. இனிமேல் பாகிஸ்தான் சாகிற தர ஒரு வழி இல்லைங்க, வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அவர். அது உண்மைதாங்க. ஏன்னா நம்ம ஒரு டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமாக பாகிஸ்தானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைலாம் நம்ம எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வைக்கும் போதும் பாகிஸ்தான் முடமாயிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பாருங்க, ரஷ்யா வந்து ஓப்பனாக நாங்கள் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறோம், இப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை நிகழ்த்தி 26 பேரை வந்து படுகொலை செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்காக வேண்டி இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஜப்பானுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரோட பேசிட்டு இருக்கும்போது, நாங்கள் இந்த தீவிரவாத செயலை கண்டிக்கிறோம், நீங்கள் எடுக்க நடவடிக்கைகளை நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்கா வந்து அமெரிக்கன் பிரசிடென்டே சொல்லிட்டாரு, தீவிரவாத செயல்கள் ஒழிக்கப்பட வேணும், இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜேடி வென்ஸ் வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போதும் அதையே வலியுறுத்தி சொல்லிட்டாரு. இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு மலைப்பாம்பு மாதிரி பாகிஸ்தானுடைய கழுத்தை நெருக்கின உடனே பாகிஸ்தானுக்கு வேற வழியே தெரியலங்க. உடனடியாக யூஎனுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நாங்க போறோம், எங்க இந்தியா எங்களை தாக்கிரும் போல் இருக்கு, நாங்க ஒன்றும் தப்பே பண்ணலைங்க, உண்மையிலேயே தீவிரவாதிகள் நாங்க ஊக்குவிச்சோன்னு சொன்னோம், இந்தியா சொன்னோம்னா அதுக்கு வேண்டிய ஆதாரத்தை கூட சொல்லுங்க, சும்மா எங்க மேலேயே சொல்றாங்க. உடனடியாக ஐக்கிய நாடு சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதுல பாகிஸ்தானுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யூஎன் அப்படிம்பாங்க, இந்த பாதுகாப்பு கவுன்சிலுக்கு உள்ளவர் ஆசிம் இப்திகார் அகமது அவர் நோட்டீஸ் கொடுத்து நேற்றுக்கு 5/5/2025 அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சார். இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில மொத்தம் 15 உறுப்பினர்கள் உண்டுங்க. இது ஒரு பவர்ஃபுல் பாடி. உலகெங்கிலும் உள்ள சில பாதுகாப்புகளுக்கு உத்தரவாதம் அளிக்க முடிய அல்லது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுல நிரந்தர உறுப்பினர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இவங்க 5 பேர் வந்து ஏற்கனவே வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கிறவங்க. அவங்க மிகப்பெரிய வல்லரசு நாடுகள். 5 பேரும் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அவங்களுக்கு வீட்டோ பவர் உண்டு. ஐக்கிய நாடு சபையில் எந்த ஒரு தீர்மானம் கொண்டாலும்
எத்தனை பேர் நிறைவேற்றினாலும் சரி, இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் நான் இதை புறக்கணிக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த தீர்மானம் வீட்டோ செய்யப்படும், ரத்து செய்யப்படும். அப்படி அதிகாரம் உள்ளது இந்த பெர்மனன்ட் மெம்பர் 5 பேர் தான். இது போக நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. போன வருஷம் நம்ம இந்தியா வந்து நான் பெர்மனன்ட் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரா இருந்தாங்க. அது வருஷம் மாறிட்டே இருக்கும். இந்த வருஷம் பாகிஸ்தான் அதுல மெம்பரா இருக்காங்க. யார் யார் அந்த 10 பேர் அப்படின்னா அல்ஜீரியா, டென்மார்க், கிரீஸ், கயானா, பாகிஸ்தான், பனாமா, சவுத் கொரியா, சியரா லோன், ஸ்லோவேனியா, சோமாலியா, இவங்கெல்லாம் இருக்கு. சோமாலியாவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம், அங்கே தினசரி ஆயிரக்கணக்கான இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. அவங்க ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பராங்க. ஆனால் இந்த வருஷம் மே மாதத்துக்கான அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் தலைவர் பிரசிடென்ட் யார் அப்படின்னா கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். அவங்க கிரீஸில் உள்ள பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யூஎன் இருக்காங்க இல்லையா, அவங்க எவாஞ்சலஸ் செக்ரிஸ் அப்படின்னு பேர். அவர் தான் பிரசிடென்ட். அவருடைய தலைமையில் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நேற்றைக்கு 5/5/2025 அன்னைக்கு பாகிஸ்தானுடைய அந்த பிரேயர்னால அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் கூட்டினாங்க. இது எப்படின்னா அவர் சொன்னாரு, ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண வேணாங்க, இதை வந்து ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் தாங்க வைக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாரு. ஓகே, க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்னு வச்சாங்க அவங்க. அதுல எங்க இதுல வந்து தீவிரவாத செயலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, இந்தியா வந்து தேவையில்லாமல் எங்களை வந்து பழி சொல்கிறாங்க அப்படி சொன்னால் கூட பரவாயில்லைங்க. இதில் வந்து காஷ்மீர் இஷ்யூவை நான் கிளப்புறேன். காஷ்மீர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தது, அதை வந்து இந்தியா ஆக்கிரமிச்சு வச்சுக்க போய் தாங்க இந்த பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி காஷ்மீர் பிரச்சனைலாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இந்தியாவுக்கான அந்த பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கடுமையாக சாடினாங்க. நிறைய பேர் வந்து அந்த பாகிஸ்தானுடைய இரட்டை படத்தை என்ன நீங்கள் உலகமே சொல்லுது இது தீவிரவாத செயல், நீங்கள் தான் தூண்டி விட்டுதாங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் அந்த தீவிரவாதத்துக்கு ஒரு எபிசென்டர் உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி உலகமே பேசுது. இப்போ வேணும் புதுசாக காஷ்மீர் இஷ்யூ பற்றி பேசுறீங்க, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கண்டிச்சாங்க. எல்லாருமே இவ்வளவு பேசினா கூட இதில் வந்து இந்த மீட்டிங் ஒரு ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் நேற்று மத்தியானம் நடந்தது. மீட்டிங் முடிஞ்ச பிறகு நோ அவுட்கம், ஒரு முடிவும் எட்டப்படவில்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடல. ரொம்ப மோசமாக போச்சு. ஆனால் அந்த யூஎன்னுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ கட்டரஸ் அப்படின்னு இருக்காரு, அவர் மட்டும்தான் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு தயவுசெய்து நான் 2 நாட்டுக்கும் நான் சொல்றேங்க, மேக் நோ மிஸ்டேக், தயவுசெய்து நீங்க போரை ஆரம்பித்து தவறு செய்து விடாதீர்கள். மிலிட்டரி சொல்யூஷன் இஸ் நோ சொல்யூஷன். நீங்க மாதிரி போர்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையாது, தயவு செய்து நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாது. ஆக இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போய் பெருசா ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்தியாவை வந்து ஒரு பலவீனப்பட செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மூவ் பண்ணுச்சு. அது அவங்களுக்கே எதிராக போய் மூக்கூடப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடாம யாருமே சப்போர்ட் பண்ணாம அவங்க நிராதபாணியாக ஒரு இதை விடப்பட்டார்கள் பாகிஸ்தானியர்கள். அது மிகப்பெரிய பாகிஸ்தானுக்கு அவமானம் போயிடுச்சு. இந்த மீன் டைம்ல இந்தியா பல்வேறு விதமான நடவடிக்கை எடுத்து போர் வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நம்ம பிரைம் மினிஸ்டரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம்ல இவங்க அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா நேரடியாக சப்போர்ட் பண்ணா கூட யூரோப்பிய யூனியன் மட்டும் என்ன சொன்னாங்க, எங்க தயவு செய்து இப்படி சண்டையெல்லாம் போடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாங்க அப்படின்னாங்க. நீங்க தீவிரவாதத்தை நாங்க எதுக்குறோம்னு சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் இதுதான் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கு, அவங்களை கண்டிச்சு நீங்க அறிக்கை விட மாட்டேங்கீங்களே அப்படின்னு கோபமடைந்த நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், we want partners in eradicating terrorists, we don't want any preachers, எங்களுக்கு லெக்சர் பண்ற ஆளு வேண்டாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்றதாங்க வேணும் அப்படின்னு கடுமையான அறிக்கை விட்ட உடனே யூரோப்பிய யூனியன் லீடர்ஸோட கம்முன்னு ஆயிட்டாங்க. ஆக எங்கேயுமே சப்போர்ட் இல்லைன்னு உடனே பாகிஸ்தான்ல பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் எங்க வார் இன்னைக்கு வந்துரும் போல் இருக்கு, இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்துரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி பதறி ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. ஒரு எம்பி கூட நேற்றுக்கு ஸ்டேட்மெண்ட் போது எங்க என்னங்க நீங்க பாகிஸ்தான் வார் வந்து இமினன்ட் சொல்றது இந்தியா உங்க மேல போர் தொடுத்து விடும் போல் தெரிகிறது, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்படி லேசா தொடங்கி விட்டா போதுங்க, நான் லண்டனுக்கு ஓடி போடுவேன், இந்த பாகிஸ்தான்ல இருக்க முடியாது, பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டார். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பாகிஸ்தான் பயந்து நான் செகண்ட் மிசைல் டெஸ்ட் பண்றேங்க, நாங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருந்தாங்க. நேற்றுக்கு 5/5/2025 அன்னைக்கு நம்ம உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா, திடீர்னு போர் வந்துட்டோம்னா நம்ம எப்படி நம்மளை நாம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாக் ட்ரில் நம்ம 7ஆம் தேதி பண்ணணும். போர்க்கால பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான ஒரு ஒத்திகை பண்ணணும், மாக் ட்ரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு சஜஷன் அனுப்பி நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியாவில் உள்ள வடக்கு மற்றும் கிழக்கு அந்த மாநிலங்களில் உள்ள ரொம்ப வல்னரபிள், பாகிஸ்தான் திடீர்னு ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணோம்னா ரொம்ப பாதிக்கப்படக்கூடியது என்று சொல்லக்கூடிய 244 டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், இந்த மாநிலங்களில் உள்ள
மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் நம்ம பாதிக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் தமிழ்நாடு கூட பாதிக்கப்படலாம். ஆனால் குறிப்பிட்ட அந்த மாநிலங்களுக்கு ரொம்ப ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திடீர்னு ஏதாவது தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தப்பட்டால் ஏர் சைரனை எப்படி நம்ம ஒலிக்க செய்வது, உடனடியாக நீங்க எப்படி பதுங்கு குழிக்குள்ளே அல்லது வேற எங்கே பாதுகாப்பான இடத்தை தேடி எப்படி போறது, எலக்ட்ரிசிட்டி டோட்டலா பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு போர்மேகம் சூழ்ந்தவுடன் உடனே பவர் கட் பண்ணிடுவாங்க. 2 hours 3 hours, ஏன் நைட் கூட எல்லாமே ஃபுல்லாவே இல்லாம இருக்கலாம். அப்ப நீங்க உங்களை நீங்களே எப்படி தற்காத்துக் கொள்வது? அப்ப டெம்பரரியா மெழுகுவர்த்தி மத்த லைட் எப்படி வச்சுக்கிறது, வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா வான்வெளியில் விமானம் வரும்போது தாக்குதலுக்கு உங்க இடம் இலக்காகி விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி எலக்ட்ரிசிட்டியை பிளாக் அவுட் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? திடீர்னு எங்கேயாவது ஒரு பாம்பு போட்டாங்கன்னா, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அங்க உள்ள காயமடைந்த நபர்கள் அல்ல மற்றவங்களை எப்படி மீட்பு பணியில ரெஸ்கியூ ஆபரேஷன் எப்படி பண்றது, அதற்கான தயார் நிலையை எப்படி கொண்டு வருவது, யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஃபயர் சர்வீஸ், ஹோம் கார்டு, போலீஸ், இவங்கெல்லாம் எப்படி தயார் நிலையில இருந்து பொதுமக்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில உதவி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பற்றியும் இந்த மாக் ட்ரில்ல போர்க்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒத்திகையில செய்ய போறாங்க. அதே மாதிரி வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் அல்லது பிளான்ட், ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் அல்லது வேற ஏதாவது பெரிய ஒரு ஃபேக்டரி அல்லது ஒரு இரிகேஷன் டேம், முக்கியமான ஒரு ஆயுத தளவாட தொழிற்சாலை, இப்படிப்பட்ட இடங்களை தெரியாம அவங்க நம்மளை தாக்க கூடாது இல்லையா? அதை நைட்ல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கேமஃபிளேஜ் பண்ணி வெவ்வேறு இடங்கள்ல அப்படி இருக்க மாதிரி எது உண்மையிலேயே அந்த நம்ம தாக்க வேண்டியது அந்த குறி எது அப்படின்னு தெரியக்கூடாது. அவங்களை மிஸ்லீட் பண்ற மாதிரி எப்படி கேமஃபிளேஜ் பண்ணி நம்ம நாமே தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம பொதுமக்கள், மாணவர்கள், மாதிரி வாலண்டியர்ஸ், என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எப்படி நம்ம உதவி பண்றது, எப்படி இந்த போர்க்காலத்தில் நம்மளை நாமளே காத்துக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது என்பதை போன்ற செயல் செய்வதற்காக போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நாளைக்கு இந்தியாவில் 244 மாவட்டங்களில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு மோடி சொல்லி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து பெரிய ஒரு அந்த ஹோம் செக்ரட்டரி, மத்திய ஹோம் செக்ரட்டரி எல்லா இதுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பியிருக்காரு, எல்லா ஸ்டேட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த உடனே பாகிஸ்தான் இன்னும் பயந்துட்டாங்க. போர் இப்போ வரப்போது, அப்போ வரப்போது, நாங்க தப்பு பண்ணல, நீங்க தான் தப்பு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து அறிக்கை விட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன தகவல் அப்படின்னா, இப்படி அவங்கள பயமுறுத்தி பல்வேறு விதத்தில் நெருக்கி மலைப்பாம்பு மாதிரி கழுத்து நிறுத்தின மாதிரி கொண்டு போய் இந்த சமயத்தில் நமக்கு இதுவரைக்கும் 1947, 48, 1965, 1971, 1999 ஆக 4 சமயங்களில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வந்தது. ஒரு தடவை கூட பாகிஸ்தான் ஜெயிக்கவே இல்லைங்க. அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 1971 வாரில் ஏறத்தாழ 90,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நம்ம பிடிச்சிட்டோம். அது மாதிரி 99 கார்கில் வாரில் நிறைய பேரை பிடிச்சிட்டோங்க, நிறைய பேரை கொண்டுட்டோம். அதனால பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால அப்பெல்லாம் சான்ஸ் இருந்து நம்ம இந்தியா தவற விட்டுருச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இதை பிடிச்சா போதும். ஏன்னா எபிசென்டர் ஆஃப் டெரரிசம் பாகிஸ்தான் சொன்னா கூட எல்லாருமே அந்த செல் வச்சு ஆபரேட் பண்றது POK இருந்து தான் பண்றாங்க. அங்க இருந்து தான் வர்றது, தாக்குறது, அங்கேயும் ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி, இதுதான் சமயம், இதை விட்டா சான்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சு நம்ம காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இணைக்க போவது உறுதி. அது 4-5 நாள் ஆகலாம் அல்லது 1 வாரம் ஆகலாம். ஏற்கனவே உள்நாட்டு கலவரம் பாகிஸ்தான்ல ரொம்ப அநியாயமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பொருட்கள் விலைவாசி உயர்ந்துருச்சு, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை. அதனால உள்நாட்டு மக்களே போரை எதுக்குன்றார்கள், அல்ல அவங்களுக்கு பிரச்சனை சொல்லி அரசாங்கத்தை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. 40% மக்களுக்கு மேல நேற்று ஒரு டிவியில் பேட்டியில் சொன்னாங்க, 40% மேல பாகிஸ்தானியர்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நீங்க தானே போய் அடிச்சீங்க, தேவையில்லாம காரணமா இருந்தீங்க அப்படி சொல்லி பாகிஸ்தானுடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலிபான் ஆப்கானிஸ்தான் சைடில், தலிபான் சைடில் ப்ராப்ளம், பலுசிஸ்தானில் ப்ராப்ளம் இருக்கிறனால நம்ம ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த கிழக்கு ஏசிய நாடான தஜிகிஸ்தான் பாங்க, தஜிகிஸ்தானில் ரூடாகி அப்படின்னு ஒரு நகர் இருக்கு. அங்க நம்ம இந்திய நாட்டினுடைய ரகசியமான விமானத்தளம் அமைக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து ஈஸியா பாகிஸ்தான் சைடில் இருக்கிற பலுசிஸ்தான் பக்கம் அடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம அதிகமான விமானப்படையை கொண்டாந்து அந்த பலுசிஸ்தான்ல ஒரு இடத்துல தான் பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. முதல்ல பாகிஸ்தானில் உள்ள ரடாரை பூரா அடிச்சோம்னாலே போதும், ஈஸி. அதுக்கு அந்த தஜிகிஸ்தான் ரூடார் நகரில் இருக்கக்கூடிய நம்ம விமானத்திலிருந்து விமானங்கள் வந்தாலே போதும், பாகிஸ்தான் அவுட்டுங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி போகும்போது இன்னமும் ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம POK
நம்ம பக்கம் அனெக்ஸ் பண்ணுறது இணைக்க போகிறது உறுதி. இந்த வார் அப்படின்னு வரவே கூடாது அப்படிங்கிறத நம்முடைய பிரேயர். பல்வேறு விதமான இந்த நடவடிக்கைகளையே பாகிஸ்தான் ஆல்ரெடி முடமாகி போனது. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் பாகிஸ்தான் செத்து விடும். ஆனாலும் கூட ஒரு பாப்புலர் ஒப்பீனியனுக்காக வேண்டி அப்படி போர்னு வந்தோம்னா பாகிஸ்தான் ஒரு 2-3 நாள் அல்லது 1 வாரம் கூட தாக்கு பிடிக்காதுங்க. பாகிஸ்தான் அழிந்து விடும். நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைவோம். இனிமேல் தீவிரவாதத்தை முற்றிலுமாக நாம் அழித்து விட முடியும்.